everyone, welcome to DIVISH Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டுட்டோரியல் வீடியோ தான். சாரி ப்ரீப்ளீட்டிங் இது எல்லாருக்குமே எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப ஈஸியஸ்ட் வேயில் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த நெட்டட் எம்ப்ராய்டரி சாரீ வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுவுமே ப்ரீப்ளீட்டிங் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக வைக்க முடியும். ரொம்பவே ஈஸியாகவே பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து நம்மளோட முந்தி எடுத்துக்கிறேன். நம்ம எவ்வளோ தூரம் ஹைட்டுக்கு வைக்க போகிறோமோ அந்த மாதிரி நம்ம எப்போதும் கைகளால் பண்ணுவோம் இல்லையா, அதே சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த சாரீஸ்க்கு வந்து இந்த ட்ரிக்கே போதுமானதாக இருக்கும். இதுவே பட்டு சாரீனா அது இன்னும் வேறு ட்ரிக்கெல்லாம் இருக்குது. அது வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ஈவனாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினாக ரெண்டு சேஃப்டி பின் போதும் என்டையராக நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி வச்சு அதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணி லாக் போட்டுட்டு இதை வந்து நம்ம இப்போ அயன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் மட்டும் அகலமாக இருக்கிற மாதிரி நான் எப்போதும் எடுப்பேன். செகண்ட் ப்ளீட்டும் ஓரளவுக்கு அகலமாக இருக்கும். மற்ற இதெல்லாம் குட்டி குட்டியாக எடுத்துருப்பேன். எல்லாத்தையும் ஈவனாக வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட அயன் பாக்ஸை கீழே வச்சு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நெட்டு ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கொடுத்தோன்னா சாரீ வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேயுமே நம்ம எப்படி வந்து ப்ரீப்ளீட் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு இதில் காமிக்க போகிறேன். ஸோ நீட்டாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பின் பண்ணி இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நீட்டாக எடுத்துட்டு இது மேலே பேப்பர் போட்டு அயன் பண்ண போகிறோம். பேப்பர் போடாமல் போட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாக வர பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இதில் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேப்பர் போட்டு அயன் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு அதில் வந்து ப்ரெஷர் மாதிரி வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கும் செய்கிறதுக்கும் சரி சிம்பிளஸ்ட் வே தான். பேப்பர் மட்டும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக அது வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்ததுக்கே அது எந்த அளவுக்கு நல்ல ப்ரெஷர் ஆகி உங்களுக்கு ஈவனாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து பின்னை எடுத்துகிட்டு கூட உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மடிப்பு விலகாமல் இருக்குது. ஸோ இதே பின்னை கொஞ்சம் தள்ளி நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அதே மாதிரி கீழே வரைக்கும் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வே. அடுத்து வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நமக்கு மெஷர்மெண்ட் வேணும், அவங்க ஹைட் என்ன, வெயிட் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய முந்தி ஃபுல்லாகவே இதே ப்ரொசீஜர் படி எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு நான் வந்து அதை அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தோன்னா ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா அயன் பண்ணி இருக்கிறதுனால அதில் பக்கத்தில் இருக்கிறத ஈஸியாக இந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பேப்பர் போட்டு அயன் பண்ணுறோம். ஏன்னா இது பயங்கர சாஃப்டான ஒரு சாரீ. லைட்டாக உங்களுக்கு ஹீட் வந்து டைரெக்டாக ப்ரொடியூஸ் ஆனாலும் சாரீ வந்து அப்படியே பொசுங்கிடும். பட் எல்லா சாரீகளையுமே ப்ரீப்ளீட்டிங் வந்து பாசிபிள் தான். அதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறது தான் மேட்டர். நான் வந்து எல்லார்கிட்டையும் இதில் அயன் கார்டு மாதிரி எல்லாம் இருக்குது. பட் எல்லார்கிட்டையும் அது இருக்காது. ஆனால் நியூஸ் பேப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதையே சாரீ பின்னை கலட்டி இதில் போட்டுக்கிறேன். பேக் சைடில் பின் போட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக நடந்தாலும் சரி, எவ்வளோ நேரம் அதை வியர் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மடிப்பு அப்படியே களையாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் இருக்க ப்ளீட்ஸை மட்டும் நம்ம கொஞ்சம் விளக்கி கொஞ்சம் பெரிய சைஸில் அயன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அயன் பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஜஸ்ட்டு மடிச்சுட்டு ஒரு சைடு விட்டுட்டு இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்டு பார்க்க போகிறோம். இப்போ நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சுற்றி எடுத்து நம்மளோட சென்டர் பார்ட், அதாவது நம்ம நடுப்பகுதியில் சொருகிறதுக்கு கொஞ்சம் தள்ளி வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் மேலேயே வச்சு பார்த்துக்கோங்க. அதில் ஒரு பின் போட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்முந்தியில் இருந்து ஒரு சுற்றுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு அளவு எடுத்து ரெண்டு பக்கமும் நம்ம வந்து பின் போட்டு வச்சுக்கலாம். இந்த பின்னுக்கு நடுவில் இருக்க பகுதியில் தான் நம்ம முன்னாடி வந்து ப்ளீட்ஸு எடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம ஷோல்டரில் வச்சுக்கோங்க. அந்த சாரியை ஷோல்டர்லேருந்து முன்பக்கமாக கொண்டு வந்து பின்பக்கமாக எடுத்து நம்மளுடைய வயிற்று பகுதியில் தான் நம்ம வந்து நடுவில் சொருகிறோம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் சைடு வர மாதிரி அதை அளந்துக்கோங்க. அதில் ஒரு பின்னு, அடுத்து உள்முந்தியில் இருந்து ஒரு சுற்றி கரெக்டாக சென்டர் பார்ட் வரைக்கும் ஒரு பின்னு. இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல தான் நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம். ஸோ சென்டர் ப்ளீட்ஸையுமே குட்டி குட்டியாக எடுத்து கொஞ்சம்
இந்த மாதிரி விலக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்படியே ஈவனாக படர்ந்து வரும். இல்லை அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒன்று ஒன்றா கொஞ்சம் விரித்து வச்சுக்கோங்க. நம்ம எப்படி வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஒரு சுடிதார் இல்லை ஸ்கர்ட் எல்லாம் தைக்கிறப்போ நம்ம கொஞ்சம் பிரித்து வைப்போம்ல, அந்த மாதிரி பிரித்து ஒரு பின் மட்டும் போட்டுட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுனில் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு சேம் ப்ரொசீஜர் பேப்பர் போட்டுக்கோங்க. மற்ற சாரியில் வந்து அயன் பாக்ஸ் படாத அளவுக்கு பார்த்துட்டு நம்ம அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இதில் ரொம்ப கம்மியான ஹீட்டு தான் கொடுத்துருக்கேன். கம்மியான ஹீட்லேயே அழகாக இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்தோன்னா நீட்டாக விழும். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்கா? ஸோ இதே ப்ரொசீஜரை கீழே வரைக்குமே நம்ம பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் அதே ப்ரொசீஜர் பண்ணுங்கள். ரொம்பவே நான் வந்து கம்மியான அளவில் வச்சு நான் அயன் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் 3 அளவுகளை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஒன்று வந்து ஷோல்டர்லேருந்து நம்ம முந்தி விடக்கூடிய ஹைட்டு, செகண்ட் ஒன் வந்து நம்ம முன்னாடி உள்ள ஃப்ளீட்டுக்கு 2 அளவு தேவைப்படும். நம்ம ஷோல்டரில் இருந்து முன்பக்கமாக வந்து பின்பக்கமாக, அதாவது ஒரு சுற்று வரும், எடுத்து நம்மளோட வயிற்று பகுதியில் சென்டரில் சொருவோம். பட் அதை விட கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒரு கை சைஸுக்கு தள்ளி வந்து அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உள்முந்திலிருந்து ஒரு சுற்றி நம்ம சென்டர் பார்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குது, இது ரெண்டையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக கீழே வரைக்குமே இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு சாரியை மாற்றி போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ராங் சைடை வந்து டைரெக்டாக வச்சுக்கோங்க. பட்டு சாரியிலலாம் என்ன பண்ணுவோன்னா ராங் சைடில் கூட ஒரு மடிப்பில் அயன் நல்லா போடுவோம். இதுலேயும் வேணும்னா நீங்கள் அப்படியே லைட்டாக போட்டுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து போதுமான அளவுக்கு நல்லாவே படிஞ்சு இருக்குது. ஸோ அதனால் நான் எதுவும் பண்ணலை. இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹைட்டில் வேணுமோ அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் சைஸுக்கு நம்ம வந்துட்டு இதை மடித்து எடுத்துக்கிறோம். நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி கூட வச்சுக்கலாம். வெளியூர்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஜஸ்ட்டு நான் இப்போ வந்துட்டு பவர் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே லைட்டாக வந்து இதில் சுருக்கம் இருக்கிறது உள்பகுதி இது. ஸோ சுருக்கம் இருக்க ஏரியாவை வந்து லைட்டாக அயன் பண்ணி விடுறேன். சீக்கிரமே நான் உங்களுக்கு பட்டு சாரியையும் எப்படி வந்து ஈஸியாக அயன் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ முந்தி வந்து கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு நான் என் மேலே போட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து மடித்து விட்டுக்கிறோம். ஸோ மடிப்பு வந்து ஈவனாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் வீட்டிலையே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியஸ்ட் வே அப்படின்னு கேட்டால் இந்த சாரீ ட்ராப்பிங் அப்படின்றத சொல்லலாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக அளவுகளில் கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ நான் எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஒரு மடிப்பு மடிக்கிறோம், ரைட் சைடில் ஒரு மடிப்பு மடிக்கிறோம். ஸோ அதையே டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ரைட் சைடில் மடித்து லெஃப்ட் சைடில் அதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நல்லா அழகாக மடித்து மேல் பக்கமாக எடுத்துக்கிறோம். எடுத்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி ரிமைனிங் இருக்கிறத உள்ளே தான் மடித்து நம்ம முந்தியை வந்து விட போகிறோம். இப்போ பாருங்கள், ஒன்ஸ் அகெயின் நான் ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் எப்படி மடிச்சிருக்கேன்னு. ஜஸ்ட்டு 2 பின்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சாரியில். ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ எடுத்துகிட்டு இந்த நமக்கு பேக் சைட்லலாம் பாருங்கள் அந்த மடிப்பு வந்து அழகாக தெரியுது. ஸோ இதில் வந்து நம்ம குட்டியாக மடித்து உள்ளே கொண்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ சாரியில் வந்து ஓப்பன் பண்ணாலே உள்ளே வைக்கிறதுக்கான பகுதி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளோட சாரீ வந்து அழகாக பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் எப்போ வியர் பண்ண போகிறீங்களோ அப்போ வித்தின் a மினிட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சாரீ தான் வியர் பண்ணியிருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுனா கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.